வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. டேய் அசோக், நந்தினி சொன்னதையெல்லாம் நீ நம்புறியாடா? பெரியப்பா, நான் நம்புறேன் நம்பல. ஆனா நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? அசோக், உன்ன மாதிரி எங்களால வீணாவை சந்தேகப்பட முடியாது. உன்னால அந்த நந்தினிக்கு போன் பண்ண முடியுமா முடியாதா? பெரியமா, போலீஸ் அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் கூட போன்ல பேசுறது சட்டப்படி தப்பு. அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் நந்தினி மேடம் ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. டேய் அசோக், நந்தினி ஒத்துக்கிறாங்க இல்ல மறுக்கிறாங்க, நீ ஏன் இப்பயே முடிவு பண்ற? சரி சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருப்பா. டேய் தம்பி, அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. என்ன பெரியப்பா எடுக்க சொல்றீங்க? சரி இருங்க, நான் கால் பண்ணி பார்க்கறேன். ஹலோ அசோக். மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. இன்னைக்கு வீணானியோட பர்த்டே. வீட்டில் பெரியப்பா பெரியம்மா அம்மானு எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அன்னிக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? பர்த்டே விஷ் மட்டும்தான். வீணா கிட்ட பேசுனா மட்டும் போதும், அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சாரி அசோக், நான் இப்போ வெளியே இருக்கேன். வீணா இருக்கிற இடத்துக்கு போனதும் கால் பண்ணி கொடுக்குறேன். ஓகே மேடம். சரிங்க மேடம், தேங்க்யூ. என்னப்பா சொன்னாங்க? நந்தினி மேடம் வெளியில இருக்காங்களாம். அண்ணி இருக்கிற இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போறாங்களாம். அங்க போனதும் அவங்களே கால் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்தான். சாக போறவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போறீங்களா? அதுக்கு அசோக்க பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு ஆறுதல் தான். வீணா கொடூரமா சாக போறது உறுதியாயிடுச்சு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னாச்சு? அசோக் நந்தினி கிட்ட பேசி வீணாவை எங்க கிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்தினி போன் பண்ணான்னா வீணா இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படியாவது நான் வீணாவை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி பூஜையை முடிச்சு அந்த மாரக கிரகத்தை தடுத்துடலாம். நான் இப்பவே பூஜைய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வீணா நேர்ல வரணும்னு கூட அவசியம் இல்ல. அவ என்கிட்ட போன்ல பேசினாலே போதும். ஆனா சரியா 12 மணிக்கு அவ இருக்கிற இடத்துலயே வெயில் படுற மாதிரி அவளை நிக்க சொல்லணும். நான் இங்க பூஜை பண்றப்ப அங்க நிழல் மறையாம இருக்குதான்னு வீணாவை பார்த்து சொல்ல சொல்லுங்க. அதோட நான் செய்ய போற இந்த பூஜையில வீணாவுக்கு பதிலா அசோக் முன்னாடி உட்காரணும். அசோகா? மாயா, இந்த பூஜைக்கும் அசோக்கும் என்ன சம்பந்தம்? அவனை எதுக்கு உட்கார வைக்கணும்? நான் இந்த பூஜை பண்றதே அசோக்க வசியப்படுத்ததா? இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? வீணாவோட ஹஸ்பண்ட் இருந்தா கூட உட்கார வைக்கலாம். ஆனா அவர் தான் எப்பவுமே வீட்டுல இருக்கிறதே இல்லையே. அதனாலதான் அவரோட உடன் பிறப்ப நான் உட்கார சொல்றேன். ஐயோ, அசோக் சும்மாவே 1000 கேள்வி கேட்பான். அவனை எப்படி பூஜையில உட்கார சொல்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நான் சொன்னா கண்டிப்பா அசோக் கேட்பான். நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பூஜைக்கு ரெடி பண்ணுங்க.
ஏதோ கோவத்துல இருக்காரு போல. கண்டிப்பா இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம அப்புறம் வரலாம். மன்னிச்சிருங்க சின்னையா, காத்தடிச்சு பறந்து வந்துருச்சு. பாடம் படிக்க வந்தியா? ஆனா நீங்க ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்புறம் வரேன் சின்னையா. இரு, நில்லு. யாருக்காகவும் எதுக்காகவும் படிப்பை மட்டும் நிறுத்தவே கூடாது, ஓகேவா? உட்காரு. என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? நல்லா உட்காரு. நாளைக்கு பௌர்ணமி. இந்த திதிக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். 3 ஜென்மத்துக்கும் முந்தைய தீரா பகை, தீரா ஆசை, தீரா பகையோடையும் தீரா ஆசையோடையும் என்னோட பரிசுத்த ஆத்மா என்னோட வஞ்சத்தையும் ஆசைகளையும் தீக்கிற வர இந்த உலகத்தை விட்டு போகாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த புகைய தீக்காது. என் நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கிற ஆசைய தீத்துக்கு நேரம் பார்த்து காத்து கொண்டேதான் இருப்பேன். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இதே ராத்திரி பௌர்ணமி வானத்துல உதிக்கிறப்ப நான் அசோக்கோட நான் சந்தோஷத்துல திகைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே இன்பத்துல மிதந்துட்டு இருப்பேன். நான் வந்த நோக்கம் நிறைவேற போகுது. நாளைக்கு அசோக்கோட கூடி என் 3 ஜென்மத்து ஆசைய தீத்து முடிச்ச அடுத்த நொடி அவனோட இந்த பிரேத உடல் அழிஞ்சு என்னோட தீரா புகையையும் தீத்துக்குவேன். அசோக் இந்த நொடியில இருந்து என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். அதுக்கு அவனை உடனே வசியப்படுத்தியே ஆகணும். ஏய், என்ன பண்ற? அது பேண்ட் கிழிஞ்சிருக்கு. அது ஃபேஷன். பார்த்து கவனிக்கிறியா? சரி சின்னையா, கவனி. இங்க பாரு, இது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றத கவனமா கேளு, சரியா? நான் படிக்கிறேன்.
ஏய் ஏய் என்ன பண்ற நீ? என்ன கனவா? இல்ல சின்னையா, நீங்க பாடம் நடத்துறப்ப உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கேனா, அதான் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ம். இல்ல இல்ல, இது சரியா வராது. நாளையில இருந்து உனக்கு வேற ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்றேன். நீ கிளம்பு. ஐயோ சின்னையா, வேண்டாம் சின்னையா. நான் இனிமே பாடத்திலே கவனமா இருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுங்க. இல்ல இல்ல, பாடம் படிக்கிறேன்னு கண்ணை திறந்துகிட்டு கனவு கண்டுட்டு இருக்க. இப்படி இருந்தா படிப்பு மண்டையில ஏறாது. இது புடி, கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்களோரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே. இவனை வசியம் பண்ணலாம் நீங்க வந்தா இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானா? அசோக், அது ஒண்ணுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விட போனா, அதான். சரி மாயா, சொல்லு என்ன விஷயம்? கொஞ்சம் என் கூட என் ரூமுக்கு வர முடியுமா? சாரி மாயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியூர் கிளம்புறேன். விஷக்கன்னிகா, இதை மிஸ் பண்ணிடாத. இது 3 ஜென்மமா நிறைவேறாத ஆசை, லட்சியம் எல்லாமே. இதுக்காக தான் 100 வருஷமா தவம் இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். மாயா, மாயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அசோக், நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு வந்தா எதுக்கு போனான்னு ஒன்னும் புரியலையே. சரி, நீ போ. ஆ, இவளுக்கு என்ன ஆச்சோ? அசோக், மா, நந்தினி ஃபோன் பண்ணாங்களா? இல்லம்மா, நான் வேணா மறுபடியும் பண்ணி பார்க்கறேன். சரிப்பா. எடுக்கலம்மா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன எடுத்தாங்களா? அம்மா, அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அசோக், இனிமே அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். மிஸ்டு கால் பார்த்துட்டு அவங்களே கூப்பிடட்டும். அசோக், ஒரு சின்ன வேலை, என் கூட வந்துட்டு போப்பா. அம்மா, என்ன சொல்றீங்க? நான் அவசரமா வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன். நான் போயிட்டு காலையில வரேன். அசோக், கொஞ்சம் இருடா.
உடனே வந்துடலாம். வா ஆ. வா அம்மா வா. என்னம்மா? வாடா அசோக், வா வா உட்காரு. என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது அசோக். இந்த நாளுக்காக தான் 3 ஜென்மமா காத்துட்டு இருந்தேன். அசோக், மாயா முன்னாடி உட்காருப்பா. அம்மா இங்க என்ன நடக்குது? நான் ஏன் உட்காரணும்? இது என்ன பூஜை செட்டப் எல்லாம்? ஒண்ணுமே புரியலையே. அசோக், முதல்ல உட்காருப்பா, சொல்றோம். என்ன பெரியப்பா அதெல்லாம்? ஒண்ணுமே புரியல. அ- அ- அசோக், வேற ஒண்ணும் இல்லப்பா. வீட்ல கெட்ட கெட்ட விஷயங்களா நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் மாயா பரிகார பூஜை செய்யறா. மாயாவுக்கு இது போல பூஜை எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியும் அசோக். யுஎஸ்ஏல படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? எங்க ஜமீனுக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துல மந்திரவாதிங்க நிறைய பேர் வாழ்றாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளே நிவர்த்தி செஞ்சுக்கலாம்ல. அதனால அவங்க மூலமா தான் நான் இது எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி மாயா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நான் அவசரமா வெளியூர் போகணும், டைம் வேற ஆகுது. டேய் அசோக், 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும்பா. நம்ம குடும்ப நல்லதுக்காகத்தானே பண்றோம். இல்ல பெரியப்பா. டென்ஷன் ஆகக்கூடாது. ரிலாக்ஸ்டா உட்காரு. இப்ப போயிடலாம். உட்காரு. உட்கார் அசோக். ஆமா அசோக், உட்காருப்பா. அசோக், உட்காருடா. உட்காருடா. சரி உட்கார்றேன். ஏம்மா அசோக், என்னையே பாருங்க. அஞ்சனம், திலகம், வசிக்கந்தம்னு இந்த 3 வசியத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தி அகர்ஷணம், மோகனம், வசியங்கிற 3 விஷயத்தையும் நான் ஒன்னா பண்ண போறேன். நந்தினி மேடம் கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ மேடம். அசோக், ஒரு முக்கியமான வேலையா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீணா இருக்கிற இடத்துக்கு இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுவேன். அங்க போனதும் நான் கால் பண்றேன். சரிங்க மேடம். ஓகே ஓகே. பெரியப்பா, நந்தினி மேடம் தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆ, 10 நிமிஷத்துக்குள்ள வீணாணி இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்களாம். அங்க போனதும் அவங்கள பேச சொல்றேன்னு சொன்னாங்க. சரிப்பா சரிப்பா. நீ பூஜையை கவனி. ஓகே பெரியப்பா. அசோக், மறுபடியும் இந்த மாதிரி ஃபோன் வந்தா பூஜை தடைப்படும். அதனால நீங்க போனை சைலண்ட்ல போடுங்க. சரி மாயா. பண்ணிட்டேன். அண்ணே, மணி 12 நெருங்கிருச்சுண்ணே. அசோக், பூஜை நடக்கிறப்ப என் கண்ணையே பாருங்க. சரி மாயா.
ஐயா வணக்கம் ஐயா, நான் சக்திவேல் பேசுறேன். ஒரு நிமிஷம். மாயா, ஒரு முக்கியமான காலு. இதோ வந்துடுறேன். இருங்க, இங்கே இருந்து பேசுங்க. அசோக் அவருக்கு எதுவுமே கேட்காது. நீங்க பேசுங்க. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.